விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகம் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷாவின் தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது மனுவில் கோரப்படாத நிவாரணத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கு தனி நீதிபதி அளிச்சிருக்கதா தணிக்கை வாரியம் தரப்பு வாதம் செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயகன் பட வழக்குல தனி நீதிபதி ஆஷா உத்தரவுக்கு தடை விதிச்சாங்க. வினோத் இயக்கத்துல விஜய் நடித்து உள்ள ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டு முடிவு செஞ்சாங்க. ஆனா இந்த படத்துல மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கனால தணிக்கை குழு உறுப்பினர் புகார் அளிச்சிருக்காங்க. இதனால ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டுச்சு. இதற்கப்புறம் இன்று ஜனவரி 9 ஜனநாயகம் திரைப்படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகல. இது தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PD ஆஷா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவிட்டாரு. ஆனா நீதிபதி PD ஆஷாவுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு உடனடியா மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. சென்சார் போர்டு சார்பா மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா பெஞ்ச் முன்பாக ஆஜராகி முறையிட்டார். நீதிபதி PD ஆஷாவின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்கா விசாரிக்கணும்னு வலியுறுத்தினார். இதை ஏத்துக்கிட்ட தலைமை நீதிபதி விசாரிப்பதா தெரிவிச்சாரு. ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவுல விசாரணை தொடங்கி நடந்து வருது. சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள்முருகன் அமர்வுல விசாரணை நடந்துட்டு வருது. மனுவுல கோரப்படாத நிவாரணத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கு தனி நீதிபதி அளிச்சிருக்கதா தணிக்கை வாரியம் தரப்பு வாதம் வச்சாங்க. இதற்கு மேலுமே சென்சார் போர்டு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்படலன்னு வாதம் வைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காம தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு மேல்முறையீட்டு வழக்குல தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதை இறுதி செய்யாம நீங்கள் வெளியீட்டு தேதியை உறுதி செய்துவிட்டு நீதிமன்றத்தின் மேல் அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் தரப்புல கண்டிக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்குமாறு தனி நீதிபதி PD ஆஷா அளித்த உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தடை விதிச்சு உத்தரவிட்டாங்க. அதை தொடர்ந்து ஜனநாயகன் பட வழக்கை ஜனவரி 21 ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுச்சு. இது யாரு பண்ணாங்க அப்படின்னா சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு தான் பண்ணாங்க.